ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டிராமா வந்து முடிஞ்சதுனால இன்னைக்கு புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஆக்சுவலா இந்த டிராமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா பார்த்த அதே ஹீரோவோட டிராமா தான். இந்த டிராமாவோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லேஜ்ல இருக்காரு, நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிட்டில இருக்காங்க. சிட்டில இருந்து அவங்க அண்ணா பையனை கூப்பிடுறதுக்காக வில்லேஜுக்கு போற ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பாக்குற மாதிரி ஆகுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு என்ன சம்மந்தம்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள லவ் எப்படி வருது, அந்த லவ் வந்துட்டு கடைசி வரைக்கும் நிலைக்குதா அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற விஷயம்லாம் செம காமெடியாவும் செம ஜாலியாவும் போகும். ஆல்ரெடி நம்மளோட செகண்ட் சேனல்ல வந்து இன்னொரு டிராமா, அதுவுமே தாய் டிராமா தான், அது இப்ப போட்டுட்டு இருக்கேன். அதுவுமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். ரொம்ப நல்ல டிராமா. அது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. பொண்டாட்டிக்கு புருஷங்கார எப்படி எல்லாம் துரோகம் பண்றான், அதை எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு அவனை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றதுன்றதான் ஹீரோயின் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து அந்த லிங்கையும் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்க்கணும்னு இருக்கவங்க அதையுமே போய் பாருங்க. சோ எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங்லயே ஒரு குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பையனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவன். இவன் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி பையன். இதோ வந்துட்டாரல நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேர் வந்து கோ. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வில்லேஜ்லயே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த விவசாயம் பண்றது, அங்க ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்றதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நேச்சரோட வாழறது தான் அவருக்கு இஷ்டமாவும் இருக்கு. டவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு புழுவை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க பறவை கூட்டுல குஞ்சுங்க இருக்கு, அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் மரத்து மேல ஏறி. ஆனா அவனுக்கு கால் வலிக்கிறது, மேல இருந்து கீழே விழறானா. ஆனா ஹீரோ வந்து நல்ல வேலையை பிடிச்சிடறான். எதுக்குடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆமா அதோட அம்மா இப்பதானே செத்து போச்சு, அதனால அதுங்க பாவம், என்னதான் பண்ண, அதனாலதான் நானே எடுத்துட்டு போய் தீனி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்றான். இவனுக்கே கஷ்டமாயிடுது. பாரு இவன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அவ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. இவ வந்து அவங்க அப்பாவோட கம்பெனில சிஇஓவா இருக்கா. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். இந்த தூங்குறது, இந்த ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் இவ பண்றதே கிடையாது. எக்கச்சக்கமா வேலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கா. இவளோட கம்பெனி எப்படியாவது அந்த நம்பர் 1 கம்பெனி ஆகணும்ன்றது மட்டும்தான் இவளுக்கு ஒரே கோலா இருக்கு. அதே நேரத்துக்கு ஆபீஸ்ல காட்டுறாங்க, வீட்டுல இருந்து மேடம் கிளம்பிட்டாங்களாம், இப்ப பாதி தொலைவு வந்துட்டாங்களாம், இப்ப கீழே வந்துட்டாங்களாம், எல்லாம் ரெடி ஆகுங்க, அவங்க வர்றதுக்குள்ள எல்லாம் பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வராது தெரிஞ்ச உடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல வந்து புதுசா வந்து மெனு இது பண்ண போறாங்க. அதுக்கு வந்து நிறைய செஃப் எல்லாம் வந்து அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் புதுசு புதுசா செஞ்சு எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபைனலா ஹீரோயின் தான் இவங்களோட மெனுல எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவா. இங்க எடுத்துட்டு வர ஒரு டிஷ்ஷையுமே வந்து சும்மா அசால்ட்டா இதுல உப்பு கொஞ்சம் அளவு அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இதை அதிகமா குக் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செஃபே அசந்து போற மாதிரி இவர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து டேஸ்ட்ல வந்து அந்த அளவு ஒரு சென்ஸ் இருக்கு. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மேடம் இன்னைக்கு நீங்க வந்து இருக்கிற எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. ஐயோ நீங்க மட்டும் போல அப்படின்னா கண்டிப்பா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, நான் கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கி வச்சுட்டேன், தயவு செஞ்சு போங்க மேடம் அப்படின்னு சொல்லி கிஃப்டையும் கொடுத்து நம்ம ஹீரோயினை அனுப்புறா. இவனோட பேரு பையு. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பையன், அதாவது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர். ஆனா ரொம்ப சின்ன பையன், இவனுக்கு வந்து 7-8 வயசு தான் இருக்கும் போல. இவனோட பர்த்டேக்கு தான் வந்து வர சொல்றாங்க. ஆனா இன்னமும் ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டெப் மதர் அதாவது சித்திகாரி செம்ம கோவத்துல இருக்கா. பாத்தியா நீ தான் எந்த நேரமும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல உயிரா இருக்க, ஆனா அவ வரவே இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவருமே வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்துருவா, இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னும் போது, உங்க பொண்ணுக்கு என் பையனை பிடிக்கவே பிடிக்காது, நீங்க சும்மாவே கனவு கண்டுட்டு இருக்கீங்க, அவெல்லாம் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லும் போது, சரி அவ்வளவுதானே, இப்ப நீ ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் என்னோட அன்லிமிட்டெட் கார்டை தரேன், அதுல என்ன வேணுமோ அவளுக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாங்க போற நேரத்துக்கு ஹீரோயினோட சவுண்ட் கேக்குது. பாத்தியா வந்துட்டு அவளோட கார் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இது எதுக்கு, கண்டிப்பா அவ செமையான ஒரு கிஃப்டோட தான் வருவா அப்படின்னு சொல்றாரு. கொட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க அக்காவை பாசத்துல ஓடி போறான். கேக் எடுத்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டா கால் தடிக்கு ஹீரோயின்
மேலேயே பூரா கேக்கையும் போட்டுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் ஒரே அலறா. சிட்டிக்காரிக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் செம சிரிப்பு வந்துருது, பயங்கரமா சந்தோஷப்பட்டுறா. இருந்தாலும் சரி வெளியில காமிச்சிக்க கூடாது, அவங்க அப்பா வேற இருக்காரு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சாரிமா நீ போயிட்டு உன்னோட ட்ரெஸ் மாத்திக்கோ, அவன் கால் தவறி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றா. ஐயோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சாரிக்கா அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. அதுக்கு சித்தி என்ன சொல்றாங்கன்னா, அவன் தான் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்றான் இல்லையா, நீ என்ன அப்படியே மரம் மாதிரி நின்றுகிட்டு இருக்க, உங்க அம்மா உனக்கு இதை கூட சொல்லி கொடுத்து வளர்க்கலையா, தெரியாம ஒரு விஷயம் நடந்தா அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அம்மாவை பத்தி பேசின உடனே கோவம் வந்துருது. எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் பையனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா இல்லையா, அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, பசங்க எல்லாம் காலிலே தேய்ச்சிட்டு ஓட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டரை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க அம்மா மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது, உன்னோட பொருள் எதுவோ அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும், அதுக்கு மீறி அடுத்தவங்களோட பொருளுக்காக எல்லாம் ஆசைப்படவே கூடாது அப்படின்னு சொல்றாள. அவ்வளவுதான், அவங்க அம்மாக்கு செம கோவம் வந்துருது. அதுக்கு அவ சித்திக்காரி என்ன சொல்றான்னா, எதுக்காக நீ வந்து ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் எல்லாம் என் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த, எங்க அவன் வந்து உனக்கு பங்குக்கு வந்துருவானு சொல்லி பயத்துல தானே அவனை எதனா பண்ணணும் தானே நீ நினைக்கிற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. உள்ள போன உடனே அவங்க அப்பாவுமே ஹீரோயினை பிடிச்சி செம்மையா கத்துறாரு. எதுக்காக அவகிட்ட நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிற, என்னதான் இருந்தாலும் அவன் உனக்கு சித்தி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உன் சிட்டியை தான் மதிக்கிறது இல்ல, தயவு செஞ்சு உன் தம்பி உன் மேல வச்சிருக்க பாசத்தையாவது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, அதுக்காவது மதிப்பு கொடு, நீங்க 2 பேர் தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டு பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அவங்க அண்ணா வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்காரு, அந்த பொண்ணை இவருக்கு பிடிக்கல. அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன உன்கிட்ட கேட்டேன், என் பிசினஸ் பாத்துக்கோன்னு கேட்டேன், ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு நீ ஆர்மிக்கு போறேன்னு சொன்ன, சரின்னு சொல்லிட்டு நான் அதையும் ஒத்துக்கிட்டேன். ஆனாலுமே வந்து நீ எனக்கு பிடிக்காத பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போயிடு, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, என்னோட சொத்துல ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினும் அவங்க அண்ணாவும் பார்த்தா ரொம்ப வந்து க்ளோஸா ரொம்ப பாண்டிங்கோட இருக்கிறவங்க. அவ வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகும் போது கூட அவங்க அண்ணா என்ன சொல்றாருன்னா, உனக்கு எப்ப என்ன பார்க்கணும்னு தோணுதோ நீ என்ன வந்து பாரு, நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், எல்லாம் சரியாகும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாரு. அண்ணனை தான் காட்டுறாங்க. அண்ணன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எங்கேயோ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயின் இந்த நடந்த விஷயத்த எல்லாம் யோசித்து பார்த்துட்டு அண்ணனுக்கு உடனே போன் பண்றா. இதுக்கு மேல என்னால தாங்கிக்கவே முடியாது, இந்த மனுஷனோட தொல்லை தாங்கவே முடியல, இந்த கிழமை சமயம் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. அப்ப அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 2 நாளுக்கு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு எங்க ஊருக்கு வந்துரு, நானும் வந்து இப்போதான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், நம்ம எல்லாரும் ஜாலியா வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வேற யாரும் இல்ல, டாவன். அப்ப இவங்க அண்ணனோட காரை வந்துட்டு ஒரு வண்டி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இருந்தாலும் அவர் பெருசா அதை வந்துட்டு கண்டுக்காம விட்டுடுறாரு. இப்பதான் இன்னொரு விஷயம் என்னன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு இவருக்கு பையன் இருக்கிறது இவங்க அப்பாக்கு, அதாவது ஹீரோயினோட அப்பாக்கு தெரியவே தெரியாது. அவன் வீட்டை விட்டு போயிட்டான், யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற வரைக்கும் தான் அவங்க அப்பாக்கு தெரியும். இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறாருன்னா, எப்பதான் நான் வந்து அப்பா கிட்ட இவனை பத்தி சொல்றது அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் நீ இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நானே ஒரு நாள் டைம் வரும் அப்ப சொல்றேன் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்றாரு. நம்ம ஊர்ல எல்லாம் குக்கிராமம் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிராமம் தான் இந்த இடம். இவங்க தான் வந்து பார்த்தா அண்ணனோட ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அண்ணி. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட தங்கச்சும் கூட. வந்த உடனே பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பையன் வந்து ஜாலியா அவங்க மாமா கூட சேர்ந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவை பார்த்த உடனே அவனுமே பயங்கரமா ஒரு சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போவாவது வந்தீங்க கொஞ்ச நாள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த கேரக்டர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா இவள ஒரு செகண்ட் ஹீரோயின் கூட சொல்லலாம், இல்ல வேண்டாம் நம்ம டிம்பிள்னே சொல்லிக்கலாம். இவளோட பேரு வந்து டிம்பிள். இவ நம்ம ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்கா. அட்டட்டா இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கானே, ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா நின்னு. அதே நேரத்துக்கு இங்க தேவன் கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, உங்க ஆன்டி வராடா அப்படின்னும் போது, ஆன்டி வந்தாங்கன்னா இங்க வருவாங்களா, என் கூட தங்குவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த குட்டி பையன். கண்டிப்பா இந்த வாட்டி வந்துட்டு உன் கூட 2 நாள் இருந்துட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு பயங்கர சந்தோஷமா ஒருத்தர் குளிக்கிறத வந்துட்டு திட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு சோதனை எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம டிம்பிளுக்கு நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டாவன் என்ன பண்றான்னா, அர்ஜென்டா ஒண்ணுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இவ தலையிலேயே ஒண்ணுக்கு அடிச்சு விட்டுறான்.
முதல்ல டிம்பிள் கூட என்ன நினைச்சுக்கிறான்னா அவன் குளிக்கிறத பார்க்கும்போது நம்ம குளிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு தான் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வாயை திறந்து ஆடு மேல வேற திரும்பி பார்த்துடுறா. ஐயோ அப்படின்னு கதறிக்கிட்டே அங்க இருந்து ஓடுறா. இவங்க எல்லாரும் தான் ஹீரோவோட ஃபேமிலி. அப்பா அம்மா அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரு அதோட தங்கச்சி குழந்தை. இவ வந்துட்டு இங்க நெய்பர் தானே, அதனால இவளுமே இங்க வர. டிம்பிள் வந்த உடனே ஏண்டி சமைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன, எங்கடி மாயமா மறைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, கருமம் நாறுது என் மேலலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாக்கு வந்துட்டு பார்த்தா டிம்பிள ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படியாவது டிம்பிள கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஹீரோக்குன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் அதுல வந்து ஆர்வமே இல்ல. அவன் மேல இன்ட்ரெஸ்டே காட்டுற மாதிரி இல்ல. வெறும் டிம்பிளுக்கு மட்டும்தான் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு. தங்கச்சி என்ன சொல்றான்னா அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து செய்யுங்கம்மா, சும்மா இந்த மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னும் போது, அடி போடி நான்லாம் உங்க அப்பனை பிடிச்சா கட்டிக்கிட்டேன், இப்பெல்லாம் வாழ்ந்து 2 பிள்ளைய பெற்று இப்ப பேர பிள்ளைய எடுக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயும் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினோட அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வரா, அதாவது என் தங்கச்சி இங்க வர வந்து 2 நாள் தங்க போறா. என் தங்கச்சி உடனே இன்னத்துக்கு நீ அவளை பத்தி ரொம்ப ஆர்வமா கேக்குற அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். உடனே ஏண்டா என் தங்கச்சி ரொம்ப அழகா இருப்பா, என்ன பார்த்த ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டியா, அவளுக்கு எப்படியாவது ரூட் போடலான்னு பாக்குறியா என்ன அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ மச்சான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மச்சான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னா, உங்க பையன் வந்து சிட்டில போய் அதாவது பேங்காக்ல நல்ல படிப்பெல்லாம் உங்களை மாதிரி படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க படிப்பெல்லாம் படிச்சுட்டு நல்லா வாழ்ந்துடுறவங்க மட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லபடியா இருக்காங்கன்னு நினைப்பா என்ன, எங்க இருக்கவங்க மாதிரி உண்மையாவும் இல்ல பாசமாவும் இல்ல, அதனால ஏன் பிள்ளை வந்து இயற்கையோட தான் வளரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டே வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா அவர் வைஃபையும் கூட்டிட்டு குழந்தைய மட்டும் இங்கேயே விட்டுட்டு ஊருக்கு கிளம்புறாரு. அப்ப ஹீரோ கிட்ட நீதான் என் பையனை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா இவங்க கார்ல கிளம்பின கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, 2 சைடுமே 2 வண்டி வருது. வேணும்னு ஏதோ இது பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஸ்பாட்லயே 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. நைட்டே ஹீரோயினோட அப்பாக்கு போன் வருது இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்கு. ஆனா அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தா, பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அங்கேயே விழுந்துடுறாரு. எங்க ஊர்லயும் வந்து இப்பதான் நியூஸ் வந்திருக்கு. ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்றான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கார் அப்படின்னு உடனே இவங்க கூட ஃபர்ஸ்ட் எப்படி அடிபட்டுருச்சா ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே அந்த இடத்துலயே இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இவங்களால தாங்கிக்கவே முடியல. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வச்சு சேர்த்திருக்காங்க. அவர் வந்துட்டு ரொம்பவும் முடியாம தான் இருக்காரு. அவரால் இப்போதைக்கு அவரோட கால் கையை கூட சுயமா வந்து அசைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க போக போக தான் இது குணமாமான்னு தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்க இவங்களுமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. உடனே சித்திக்காரி என்ன சொல்றானா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உங்க அப்பா கிட்ட எந்த நேரமும் எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இல்லையா, அதனாலதான் அவருக்கு வந்துட்டு இந்த அளவுல மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளுறா. ஹீரோயின் ஆல்ரெடி எந்த நேரமும் வந்து டயர்ட்லயே இருப்பா இல்லையா, அதனால அவ அங்கேயே மயங்கிடுறா. உடனே ஹாஸ்பிட்டல் தானே இருக்காங்க, அவளையும் கொண்டு போய் இன்னொரு ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. அந்த டைமுக்கு இவளோட போன் அடிக்குது. அதாவது இவளோட அண்ணங்காரன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட இதான் என் தங்கச்சியோட நம்பர் அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதாவது அவங்களுக்கு சடங்கு எல்லாம் பண்ணணும் இல்லையா, அது உங்க முறைப்படி எதனா பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, அது மட்டும் இல்லாம இந்த டேட்ல நாங்க வந்துட்டு அவங்களுக்கு இறுதி சடங்கு வச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்பதான் சித்திக்காரிக்கு இந்த விஷயமே தெரிய வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல, நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி மாதிரி அவ சொல்லி விட்டுறா. எங்க ஹீரோட அம்மாக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, என்னது இது, அவர் வந்து தங்கச்சிக்கு என் மேல ரொம்ப பாசம் அப்படின்லாம் சொன்னாரு, பட் ஆனா தங்கச்சிக்காரி இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜஸ்ட் இவங்க இறுதி சடங்குக்காவது எதனா பண்ணிருக்கலாம், ஏதாவது வந்து செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இவ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. 2 நாள் கழிச்சு ஹீரோயின் இப்பதான் வந்து கண்ணை முழிச்சுக்கிறா. முழிச்ச உடனே அப்பா எப்படி இருக்காரு, அப்பாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஃப்ரெண்டுக்காரி கூட்டிகிட்டு வந்தா இங்க சித்திக்காரி உள்ள விட மாட்டேன், நீ அவர் எதனா பண்ணிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி டாமா பண்ணிக்கிட்டு இருக்காளா. உடனே ஃப்ரெண்டுக்காரி இவங்களை புடிச்சு நிறுத்திக்கிறா. மரியாதையா சும்மா இல்ல மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்துறா. இங்க உள்ள போனா இப்பதான் வந்து அப்பா எல்லா விஷயத்தையும் இவகிட்ட சொல்லி பயங்கரமா அழறாரு, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா,
ஆக்சுவலா வந்துட்டு அண்ணாக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு 7 வயசு ஆகுது, அவனோட பேரு வந்துட்டு அவன் அப்படின்னு சொல்றா. என்னோட மொத்த ஈகோவையும் என் பையன் கிட்ட காமிச்சிட்டேன், கடைசி வரைக்குமா அவனை பார்க்காமயே அவனை அனுப்பி வச்சுட்டேன் இந்த வயசுல நானு. ஆனா எனக்கு என் பேர பையனாவது வேணும், தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ அவனை கொண்டு வரணும் இங்க, அவனுக்குதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சத்தியம் வாங்குறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்றான்னா, சின்ன வயசுலயே அவன் வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டான், இப்ப அவனுக்கு என்னன்னு நீ சொல்லி புரிய வைக்க போற, ஒருவேளை நம்ம வந்து அவங்க அப்பா அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, இப்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுக்கு ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லடா நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா நம்ம போய் சொல்ல சொல்ல ஒரு நாளும் அவனோட எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கும், அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே வந்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தூக்கத்திலேயே அவங்க அம்மா பேரையும் அப்பா பேரையும் சொல்லி புலம்புறா, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி அவன் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் வந்து அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். ஊர்ல இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் எப்படியாவது இறுதி சடங்குக்கு போயிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு பிளைட் வந்து டிலே ஆயிடுது, ரொம்ப லேட்டா தான் வரா. வந்த உடனே இங்க ஒரு ரெண்டுக்கு காரை வாங்கிட்டு இவளே போக ஆரம்பிச்சிடறா அந்த ஊருக்குள்ள. அவளுக்கு புது இடம் அப்படின்றதுனால வழி வேற தெரியல. அவ ரூட்டை பார்த்துட்டு அவளே ஓட்டிக்கிட்டு போறதுக்குள்ள ரொம்பவும் டைம் ஆயிடுது. இறுதி சடங்கு எல்லாம் முடிஞ்சிருது, அங்க ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட்டும் போயிடுறாங்க. ஆனா ஹீரோவோட ஃபேமிலி மட்டும் அவங்க அண்ணனோட ஃபேமிலில இருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம்னு வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, யாருமே வரல. இவங்களை எல்லாருக்குமே வந்து ரொம்ப சங்கடமாயிடுது. என்னதான் கோபம் இருந்தாலும் இறுதி சடங்குலயாவது அவங்க கலந்துட்டு இருந்திருக்கலாம், அவனோட ஆத்மா எப்படி சாந்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் இன்னமும் தாவன் கிட்ட எதுவுமே சொல்லல போல. எப்படி சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல நான் காலையிலேயே அவன் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னதான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, உண்மையதான் நான் சொன்னேன், ஒரு நாளும் அவன் கிட்ட நாளைக்கு வருவாங்கன்னு நம்ம பொய் சொல்ல முடியாது, அதனால நான் உண்மையை சொல்லி அவன் கிட்ட புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அம்மாவும் அப்பாவும் இதுக்கு அப்புறம் வந்து வரவே மாட்டாங்களா, தூங்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டதுக்கு, ஆமா வரமாட்டாங்க, உனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நான் தான் உன்னோட அம்மா, என்னைக்குமே நான் தான் உன்னோட அப்பா, நீ கவலையே படாத, என்னைக்குமே நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு அவங்கள கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பானா, அவனால வந்துட்டு இதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, நம்ம பொய் சொல்லாம அவன் கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். கரெக்டா ஹீரோ குட்டி பையனை கூட்டிட்டு வெளியில கிளம்புறான்னு ஹீரோயின் இப்பதான் வேக வேகமா ஓடி வரா. ஆனா வந்து பார்த்தா இங்க எல்லாமே முடிஞ்சது, ரொம்ப கஷ்டமாயிடுறா. கடைசியா உனக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கூட என்னால செய்ய முடியாம போயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுனா, ஆனா உன்னோட குழந்தைய நான் கைவிட மாட்டேன், கண்டிப்பா என்னைக்குமே விட மாட்டேன், நான் சாகுற வரைக்குமே அவனை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றா. பிரிட்ஜாண்ட போறா. அந்த இடத்துல அவளுக்கு பயங்கரமா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ கழட்டி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து கார்ல அவன் ஃபேமிலியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு வந்து கேக்குறான், இவனை பத்தி என்னடா யோசிச்சுட்டு இருக்கு, இதுக்கப்புறம் அவனோட ஃபியூச்சர் எப்படி அப்படின்னு கேட்கும் போது, இனிமே அவனுக்கு நான் தான் எல்லாமே, அவனுக்கு நான் தான் அப்பா அம்மா எல்லாமே, இனிமே நான் தான் அவனை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்கா இல்லையா, 2 பசங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை இடிச்சு தள்ளி ஓடுறானுங்க. அவளோட ஷூ வந்து கீழே போய் விழுந்துடுது. அப்ப அது தண்ணியில போய் விழாம அந்த செவுத்துலயே தான் இருக்கு, எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்றா. இந்த கார்ல போற ஹீரோ பாக்குறான் இல்லையா, அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த பொண்ணு சூசைட் பண்ணதான் போது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட காரை கொடுத்துட்டு இறங்கி வேக வேகமா வரான். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்படியே பிரிட்ஜுக்கு உள் சைடா தொங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு அது கையில எட்ட மாட்டேதுன்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. கை நழுவி விழ போறான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்து கைய புடிச்சுக்கிறான். என்னமா நீ பாக்கிறதுக்கு இவ்வளவு வளர்ந்துருக்க, படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரி யாருன்னா போய் சூசைட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு போது, என்னது சூசைடா, நீ வேற, என்னோட ஷூ அங்க விழுந்துருச்சியா அப்படின்னு சொல்றா. நான் சூசைட்னு நினைச்சது எவ்வளவு பெட்டரு, 30 ரூபாய் செருப்புக்காக யாருன்னா உயிரை விடுறதுக்கு அளவுக்கு துணிவாங்களா அப்படின்னு கேட்கும் போது, என்னது 30 ரூபாவா, அது 30,000 ரூபாய், இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே அது நான் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கதையெல்லாம் அளந்து விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அது நீ மட்டும் வச்சிருந்தாலும் சரி, எத்தனை பேர் வச்சிருந்தாலும் சரி, ஒரு செருப்புக்காக யாரும் உயிரை கொடுக்கற அளவு எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். உன்னால முடியலன்னா நீ கிளம்ப, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் ஏறி இறங்குறதுக்கு பாக்குறா உள்ள. உடனே ஹீரோ செம்ம காண்டாயிட்டு, தயவு செஞ்சு இறங்கு, நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றான்.
அல்பமா ஷூக்காக வந்துட்டு ஹீரோ உயிரையே கொடுத்து இறங்கி அங்க எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இல்லாம இவன் என்ன பண்றானா, யோ அங்க இருக்கு பாரியா, நல்லா எடு, அது எடுக்க தெரியல, அது எடுக்க துப்பு இல்ல, உனக்கு கை வேற ரொம்ப சின்னதா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இத பாரு, இதுக்கு மேல எதனா பேசினீங்கன்னா கண்டிப்பா நான் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு திட்டுறான். கடைசியில வந்து ஹீரோவுக்கே எடுக்க முடியாம கை வலிக்கிறது. உடனே ஹீரோயின் தான் புடிச்சு காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா இவனோட வெயிட் அவளால தூக்க முடியல. அட பாவி, என்னடா நீ இந்த கணக்குற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ரெண்டு பேரும் தண்ணியில விழுறாங்க. கஷ்டப்பட்டு ஹீரோயினை காப்பாத்தி இவன் வந்து கரைக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கிறான். ஆனா அவளுக்கு பார்த்தா பூச்சி பேச்சே இல்லாம கிடைக்கிறா. ஐயோ என்னடா பண்றதுன்னு சிபிஆர் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோங்க. ஹீரோவும் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல. அப்பதான் ஹீரோயினோட கனவுல அவங்க அண்ணா தெரியறாரு. எங்க நான் போறேன், என்னை விட்டுட்டு எங்க நான் போறேன், நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நல்லாவே தெரியும், நீதான் என்னோட லைஃப்ல எல்லாமேன்னு சொல்லிட்டு எங்க போற அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போற இடத்துக்கு நீ இப்ப வர தேவையில்ல, தயவு செஞ்சு வந்துட்டு நீ அவசரப்படாத, உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா கிடைப்பான், அவன் வந்து உன்னை ரொம்ப நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா என்னை விட அதிகமா நல்லபடியா பாத்துப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் கண்ணு திறந்து பாக்குறா. கண்ணு திறந்து பார்க்கும் போது நம்ம ஹீரோ தானே முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏய் நீ ஓகேயா, நீ ஓகேயா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து ஹீரம் ஆயிடுதுல்ல, அதனால இவன் என்ன சொல்றானா, என்ன கடைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு கேக்குறா. அங்க வந்து மார்க்கெட்டே ரொம்ப தொலைவுல தானே இருக்கும். ரெண்டு பேரும் நடந்து நடந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்றாங்க. என்ன ஊர் இது, ஒரு மார்க்கெட்டுக்கு வரணும், கடைக்கு வரணும்னா இவ்வளவு தொலைவு வரணுமா அப்படின்னு சொல்லி சகிச்சுக்கிறா. அங்க போனா இவதான் ரொம்ப பெரிய பணக்காரி இல்லையா, இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ஐய இது போட்டா எனக்கு அரிப்பு வந்துரும், இதை போட்டா எனக்கு சொறி வந்துரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு பேசுறா. ஹீரோக்கு கடுப்பாகுது. அந்த ஓனர் லேடி வேற ஒரு மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஏதாவது எனக்கு சீக்கிரம் எடுத்து தோலை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறா. எடுத்துக்கிட்டு என்ன சொல்றானா, இதை நான் எடுத்துக்கிறேன், நீ தான் பே பண்ணும், என்னோட காராண்ட போன பிறகு அங்கதான் என்னோட வேலட் இருக்கு, அதுல இருந்து எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி எடுத்துட்டு போய் தோல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா உண்டி எடுத்துட்டு வரான். எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்து காசு இல்ல, நீங்க வந்து ஏதாவது டொனேஷன் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் கிட்டதான் வந்து காசே இல்ல இல்லையா, ஹீரோ கிட்ட ஒரு 5000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்கும் போது, ஏய் 5000 ரூபாய் வச்சு ஒரு மாசமே நாங்க குடும்பம் நடத்திடுவோம் இந்த ஊர்ல, என்ன நீ லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லும் போது, பின்ன 5 ரூபாய் வச்சு குழந்தைங்க படிக்க முடியுமா, 5000 ரூபாய் மரியாதையா கொடு அப்படின்னு கேக்குறா. அவன் பாவம் அவனே 2000 ரூபாய் தான் வச்சிருக்கான். மொத்தமா இருக்கிற சில்லற காசு எல்லாத்தையும் பிடிங்கி உண்டியில போட்டுறா. அந்த பசங்க உடனே வந்து இவ மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. சான்ஸே இல்ல, நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, ரொம்ப வந்து கைண்டாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு லைட்டா ஹீரோயினை பிடிச்சிருக்கு. அவனும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். நடந்து இவளோட காராண்ட வந்துடுறாங்க. வந்த உடனே இவ காசு எல்லாத்தையும் கொடுத்துறா. நான் அப்படியே பாதி வழியில அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க கண்டிப்பா என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, சோ நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புறான். இவளும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாச்சு, அவன் பேரு கூட நம்ம கேட்காம போயிட்டோம், அவன் நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. இங்க வந்து ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா ரூம்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு வந்து என்கிட்ட என்னோட போனை மிஸ் பண்ணிட்டேன், அதனால டானோட போட்டோவே இல்ல, கொஞ்சம் எனக்கு டாவனோட போட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஃப்ரெண்டு கிட்டதான் அந்த போட்டோ இருக்கு, அதை அனுப்பி விடுறா. மறுநாள் காலையில மறுபடியும் பிரேயர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அதனால அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா உள்ள நுழையும் போது டாவனை ஃபர்ஸ்ட் பாத்துடுறா. பார்த்த உடனே இவ கூப்பிடுறாளா, அவனுக்கு யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு உன்னையும் தெரியும் உங்க அப்பாவையும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். ஆனா என்னோட அப்பா அம்மா 2 பேருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க இனிமே திரும்பி வரவே மாட்டாங்க, கண்டிப்பா நான் வந்து அவங்கள பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, உனக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான், எப்ப நீ அவங்கள மிஸ் பண்ணினாலும் என்ன வந்து கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு என்னோட மாமாவும் தெரியுமா, ஏன் அப்படின்னா அவருமே இதே வார்த்தை தான் சொன்னாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோ அங்க வரான். தனியா வந்து இங்க யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது இப்பதான் ஹீரோயினும் திரும்பி பாக்குறா. இவளை பார்த்த உடனே ஹீரோயே நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் இவனோட அத்தை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நான் இவனோட மாமா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே எதிர்க்க நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதோடய இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.